தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம், அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி பத்தி விரிவா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி கன்னியாகுமரி தொகுதி. கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதி கன்னியாகுமரி, சுசீந்திரம், மயிலாடி, ஆரல்வாய்மொழி, தோவாளை, தாழைக்குடி போன்ற ஊர்களை உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் மொத்தம் 2,55,363 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,38,557 பேராகும். பெண் வாக்காளர்கள் 1,36,791 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 15 பேர் உள்ளனர். இத்தொகுதியை பொறுத்தவரை அதிமுக 6 முறையும், திமுக 4 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கன்னியாகுமரி தொகுதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன முதல்ல பார்த்தலாம். நாட்டின் தென்கோடியில் முக்கடல்கள் சங்கமிக்கும் இயற்கை அமைப்பை கொண்டது கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதி. முக்கடல் சங்கமம், விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், சூரிய உதயம், அஸ்தமனத்தை ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய இடமாக உள்ளதால் நாடு முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் சுற்றுலாவை நம்பியே இந்த தொகுதி உள்ளது. தோவாளை, அகஸ்தீஸ்வரம் என்ற 2 தாலுகாக்களை கொண்ட இந்த தொகுதியில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில், தமிழ்நாட்டின் மிக உயரமாக கருதப்படும் ஆஞ்சநேயர் சிலையும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. தமிழகம் மட்டுமின்றி கேரளத்தின் முழு பூக்கள் தேவையை பூர்த்தி செய்யும் தோவாளை பூச்சந்தையும் இந்த தொகுதியில் இருக்கிறது. தோவாளையில் நெல், பூ, வாழை, ரப்பர் போன்றவை சாகுபடி செய்யப்படுகின்றன. ஆரல்வாய்மொழியில் நூற்பாலையும், கீரிப்பாறையில் ரப்பர் பதனிடும் தொழிற்சாலையும் இயங்குகின்றன. அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் நெல் சாகுபடியுடன் மீன்பிடி தொழில், உப்பளம் போன்றவையும் நடைபெறுகின்றன. சேவல் கூவி கண்பிடிப்பதற்கு பதிலாக சிற்பிகளின் ஒலி ஓசை கேட்டு கண்பிடிக்கும் இடமாக கருதப்படும் மயிலாடி இத்தொகுதியில் உள்ளது. தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கன்னியாகுமரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்கார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக KT பச்சைமால் இருக்கிறார். பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் இவர் கைத்தொழில் ஆசிரியருக்கான பயிற்சி பெற்றார். 52 வயதாகும் இவர் அன்றைய குளச்சல் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ராஜரத்னத்திடம் உதவியாளராக இருந்தார். அவரால் அரசியல் ஆர்வம் கொண்ட பச்சைமால் ராஜகமங்கலம் ஒன்றிய எம்ஜிஆர் அணி செயலாளராக இருந்தார். 2001 குளச்சல் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் 2006 தோல்வியடைந்தார். 2011 தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முதலில் வனத்துறை அமைச்சராகவும் பின்னர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். கன்னியாகுமரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பச்சைமால் அதிமுகவை சேர்ந்தவர், 2 முறை அமைச்சராக இருந்தவர். இவர் இந்த தொகுதிக்கு போன சட்டமன்ற தேர்தலப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு பச்சைமால் அவர்களும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. காங்கிரஸுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரி தொகுதியோட எந்த அடிப்படை தேவைகளும் இன்னும் நிறைவேறலை. சின்னபுட்டம் மீன்பிடி துறைமுகம் ஆசியாவிலே தலைசிறந்த மீன்பிடி துறைமுகமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 76 கோடி ரூபாயிலே விரிவாக்கம் செய்யப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மாவட்டத்தினுடைய அனைத்து சாலைகளும் மிகவும் மோசமான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நீண்டகால கோரிக்கை செங்கட்டி பாலம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இப்பொழுது கூட ஒரு புதிய சுற்றுவட்ட பாதை சுமார் 19 கோடி ரூபாயில் சீரமைப்பதற்கான ஆய்வுப் பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களில் சிறந்த சுற்றுலா தலம், அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய கன்னியாகுமரி உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய இடமான முக்கியமான கன்னியாகுமரியில் வர எந்தவித வளர்ச்சி பணியும் முக்கியமாக செய்யவில்லை. கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்ற காரணத்தினால் இங்கே தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் சுமார் 200 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஈத்தாமலை பகுதியிலே சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலை கவிமணி அவர்களினுடைய சிலை. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில்
110வது விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட சிலை இந்த சிலை. ஆனால் இந்த சிலை அமைக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆனதற்கு பின்னாலும் இதுவரையில் இந்த சிலை திறக்கப்படுவதற்கான எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை மொழிபெயர்ப்பு தியாகி கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை அவர்களுக்கு சுசீந்திரத்திலே சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை கௌரவித்த வண்ணம் இன்றைக்கு பழத்தோட்டத்திலே 4 கோடி ரூபாயில் ஒரு சுற்றுலா பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது.